Hello everyone, welcome to NEET in 200 days challenge number இருக்குது daily challenge day number 45 இல்ல 45 டேயோட பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 4 டெஸ்ட் கெமிஸ்ட்ரி 4 டெஸ்ட் எழுத சொல்லியிருந்தேன். எழுதுனவங்க எனக்கு யாருமே இன்னும் ரிப்போர்ட் அனுப்புகிற மாதிரி தெரியல. அகெயின் நான் டெய்லி வந்து இதே ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா டெஸ்ட்டு கொடுத்தா தான் உங்களோட மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? டெஸ்ட் கொடுக்காம இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ டெஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசான ஒரு லெசனோட பேர் ஆசிலேஷனில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெக்சரில் பீரியட்னா என்ன, டைம் பீரியட் எப்படி கண்டுபிடிது, வெலாசிட்டி என்ன, ஆக்சலரேஷன் என்ன, ஸோ இதான் பேசிக் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு எஸ்ஹெச்எம், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் பேசிக் டேர்ம். அப்புறம் அந்த ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ப்ரொஜெக்டைல், ஓகேவா, ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனோட ப்ரொஜெக்ஷன் வந்து எப்படி எஸ்ஹெச்எம்னு காட்டுறது, அருமையான ஒரு டாபிக் இருக்கும். எக்ஸ் ஆக்சில் எப்படி, ஒய் ஆக்சில் எப்படி, ஸோ அந்த டாபிக் தான் ஆசிலேஷனில் வந்தவங்களுக்கு இன்னைக்கு சேலஞ்ச். ஐயூபேக்கோட லெக்சர் 5ல வந்து ஃபுல்லாக பிவைக்யூ டீச் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சின்ன லெக்சராக இருக்கும். ஐசோமெரிசம்னு புது டாபிக். ஓகே, நம்மளை பொறுத்த இது புது லெசன். ஆனால் சிபிஎஸ்சி புக்கில் அதே தான். ஐயூபேக், ஐசோமெரிசம், ஜிஓசி எல்லாமே சேர்த்து தான் ஒரே லெசன். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம். ஸோ இன்னைக்கு இதான் உங்களோட சேலஞ்ச். ஓகேவா? 4 டெஸ்ட் ஃபிசிக்ஸில் 4 டெஸ்ட் கெமிஸ்ட்ரியில் கொடுக்காதவங்க கொடுங்க. கொடுத்தவங்க டெஸ்ட்டோட மார்க்கை ரிப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.